லோடிங்கில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட் தான். என்கிட்ட 2 டைப்ஸில் த்ரெட் இருக்குது. திக்னஸ் அதிகமாக உள்ள த்ரெட் இருக்குது அண்ட் திக்னஸ் கம்மியாக உள்ள த்ரெட்டும் இருக்குது. பீட் லோடிங்னு வரும்போது நான் இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் த்ரெட் லோடிங் வரும்போது நான் இந்த த்ரெட் யூஸ் பண்ணுவேன். திக்னஸ் அதிகமாக உள்ள த்ரெட்டில் நீங்கள் த்ரெட் லோடிங் பண்ணால் தான் எம்போஸ்டாக தெரியும். ஆனால் அது உங்கள் விஷ் தான். பட் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்றதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம அப்ளை பண்ணுற க்ளூ தான். இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக அப்ளை பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து த்ரெட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஸ்பேஸுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் பண்ணும்போது எக்ஸஸ் கம் எல்லாம் வெளியே வரும். அண்ட் அது ட்ரை ஆனால் அந்த இடமே திக்னஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பீட் லோடிங் போடும்போது கொஞ்சம் டைட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் விடுறீங்க இல்லையா லைட்டாக ஸ்டார்டிங்கில், அந்த இடம் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமான விஷயமே நம்ம சூஸ் பண்ணுற பீட்ஸ் தான். சிலருக்கு வந்து ஈவனாக பீட்ஸ் கிடைக்கும். பட் வந்து சில கலர்ஸ்க்கெல்லாம் வந்து அன்ஈவனில் தான் நிறைய பீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த பீட்ஸ் சூஸ் பண்ணுறதும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் அன்ஈவனில் இருந்தால் எப்படி போடலான்றதை நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். And thanks for